ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கான கண்டென்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அண்ட் நான் சும்மா ஒரு ரேண்டம் பிளாகாக எடுத்து போடாமல் ஏதாவது ஒன்று சும்மா எடுக்கணுமே எடுத்து போடாமல் உங்களுக்கு அதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயமா இருக்கா அப்படின்னு தான் நான் பார்த்து போடுறேன். அண்ட் ட்ராவல் கண்டென்ட் என்னோட சேனலில் நான் போட்ட வீடியோஸில் ட்ராவல் கண்டென்ட் கொஞ்சம் விரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அண்ட் என்னால் முழு மூச்சான ஒரு ட்ராவல் பிளாகராக என்னால் இன்னும் ஆக முடியல. அண்ட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ராவல் வீடியோஸ் தான் எடுத்து போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அண்ட் அனிதாவுக்கும் அது விருப்பமாக இருக்குது. நீ உன்னோட சேனலில் ட்ராவல் விளாக்ஸ் விரும்பி பார்க்குறாங்க, நீ அதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நானுமே அதை யோசிச்சு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே மெல்ல ஆரம்பித்து எப்படி ஆகுதுன்றதை பார்ப்போம் அப்படின்றது தான். ரெகுலராக ட்ராவல் பண்ணுறதுக்கான கண்டென்ட்ஸ் கிடைக்கலனா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நான் ட்ராவல் வீடியோஸ் போட்டேன். அதுக்கு நடுவில் என்னால் முடிஞ்ச சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். அண்ட் நான் போட்ட வீடியோஸும் அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் இண்டோர் செட்டப் பார்த்தாலே கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா அது ஏதோ இண்டோருக்குள்ளே ஒரு டெக்கியான வீடியோவா, டெக்ஸிமா ரிலேட்டடான வீடியோவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு போர் அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இன்டென்ஷன் கிடையாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை இதில் வீடியோ மூலமாக நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஓகே. அப்படி யாராவது இதில் ஒரு சில பேருக்கு அது ஓகே, இதில் எனக்கு கொஞ்சம் சின்ன இவருக்கு எனக்கு கிடைச்சது இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நான் மோஸ்ட்லி சில பேர் கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற எல்லா கமெண்ட்ஸும் நான் பார்த்து தான் இருக்கேன். அண்ட் நிறைய பேர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பெரிய பேராகிராஃப்லாம் மெசேஜ் அனுப்புறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கான வீடியோஸ் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் மஸ்ட் ஹேவ் பவர் பேங்க்ஸ். எஸ், இதெல்லாம் தான் என்னோட பவர் பேங்க்ஸ். பவர் பேங்க் மஸ்ட் ஹேவ் அப்படின்னா இவ்வளவும் இருக்கணுமா, இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் வச்சுக்கணுமா, இந்த அளவுக்கு வாங்கி வைக்கணுமா அப்படின்லாம் கேட்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டாலோ, இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ அந்த மாதிரி தான் ரேண்டமான பர்பஸ் உள்ள பவர் பேங்க்ஸ் நான் வச்சுருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எது எந்த விதத்தில் யூஸாக இருக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய ஒரு மெயின் கருத்து. டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பேங்க் எம்ஐயோட ஒரு பவர் பேங்க். இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10,000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு பவர் பேங்க் இது. mAh இதோட பேட்டரி, இதோட வாட்ஸ் அப்படிலாம் சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் ஜென்ரலாக எவ்வளோ சார்ஜ் பண்ண முடியும், எத்தனை % சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். இது 10,000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு பவர் பேங்க் எம்ஐயோடது. எம்ஐ நம்ம ஊரில் ஒரு ரிலையபிளான ஒரு பிராண்டு தான். நம்ம கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் 2014-13 வந்தாங்க நினைக்கிறேன். இப்போ ப்ராடக்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மல்டிபிளேட் ஃபோன்ஸு இதில் நிறைய இதில் எம்ஐ ஒரு ரிலையபிளான ஒரு பிராண்டு தான். அண்ட் நான் இந்த பவர் பேங்க் ஒரு மாதிரி ஹேண்டியான ஒரு பவர் பேங்க், ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பவர் பேங்க் தான். 250 கிராம் இது. 10,000 mAh பேட்டரி அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்னோட ஃபோன் இருக்கு இல்லையா, அது அரௌண்ட் 5,000 இருக்கும். 4,600 mAh, 4,800, 5,000, 5,200, 5,600 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோனும் ஒரு பேட்டரி லெவல் வேரியேஷனாக இருக்கும். இப்போ என்னோட ஃபோன் 5,000 mAhன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபோன் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டா கூட என்னோட பவர் பேங்க்கில் 2 டைம்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ 10,000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு பவர் பேங்க் நான் வச்சிருக்கேன். நான் இது ட்ராவல் பண்ணும்போது எங்கேயா கொண்டு போகிறேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணால் லைட் வெயிட்டான ஒரு பவர் பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்க்கு டைப் சியும் யூனிவர்சல் பின்னும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த பின் உங்கள்கிட்ட அவைலபிள் கிடைக்கும் அந்த பின்னில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 USB போட்டிருக்கோம். நீங்கள் அதுலேருந்து என்ன ஃபோன் வேணுமோ அதுக்கு ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லாவும் இருக்குது, ஹேண்டியாக. இது ரொம்ப நாள் கிட்ட ஆல்மோஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பவர் பேங்க்கும் நல்ல ஒரு பவர் பேங்க் தான். இந்த பவர் பேங்கோட இன்னைய ரேட் 1,529 ரூபா. ஸோ அது இன்றைக்கி அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட். ஸோ அது வேரி ஆகும். நான் வாங்கும்போது 1,600 ரேஞ்சில் இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் மாதிரி வேணும்னா நீங்கள் அமேசான்லேயோ இல்லை அவங்களோட வெப்சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இது மல்டி கலரில் இருக்குது, க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி கலர்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ், அடுத்த பவர் பேங்க் போயிடலாம். இது என்னுடைய ஒரு ஃபேவரட் பவர் பேங்க் ஆயிடுச்சு. ரீசெண்ட் டைம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கினேன். ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்கி. போட்டோனிஸும் ரொம்ப ரிலையபிலிட்டியான ஒரு பிராண்ட் தான். ரொம்ப அவங்களோட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் அவங்களோட ஹோம் தேட்டர் அதிலெல்லாம் அவங்க நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. லேப்டாப்ஸ்லாம் இருக்குது அவங்களோடது. ஸோ அந்த பிராண்டோடைய ஒரு பவர் பேங்க், ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பவர் பேங்க். இதில் 2-3 கலர் இருக்குது, பிளாக், எல்லோ, மெட்டாலிக் க்ரீன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு இந்த எல்லோ ஏதோ கொஞ்சம் கேட்சியாக இருந்தது, வாங்கினேன். அண்ட் அதோட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் இது கொடுத்துருப்பாங்க, லைக் அதோட உள்ள காயில் அதெல்லாம் தெரிகிற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி டெக்கியாக இருந்தது பார்க்க, அதனால சொல்லி இது வாங்கியிருந்தேன். ஏன் இதுவுமே 10,000 mAh பேட்டரி தான். இந்த 10,000 mAh தான் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று இருக்கே, இந்த இன்னொரு பவர் பேங்க் எதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ட்ராவல் டைமில். இது என்ன அப்படின்னா மேக்ஸேஃப் சப்போர்ட் பண்ணுறது இன்பில்டாகவே இருக்குது. மேக்ஸேஃப் சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம ஐஃபோனில் நிறைய ஃபோனில் இப்போ மேக்ஸேஃப் வந்துருச்சு, ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணுறது. நான் என்னோடய ஃபோனில் பின்னாடி கேஸில் ஒட்டிட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நான் கேரி பண்ணும்போது, ஷூட் பண்ணும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா, இந்த பவர் பேங்க் இதை எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா, ஸோ சேம் 10,000 mAh தான் இதுவும்.
ப்ளஸ் நான் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒட்டிட்டாலே எனக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் போது நான் கண்டினியூவாக ப்ளாக் எடுக்கிறதோ இல்லை நான் மொபைல் யூஸ் பண்ண நினைக்கிறதோ பண்ணலாம். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்க்கு வந்து டைப் சியும் அவுட்புட்டுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டோ இருக்குது. ஸோ யூஎஸ்பி போட்டோ எடுக்கிறீங்கன்னா 22.5 வோல்ட்ஸில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். நீங்கள் அப்படியே மேக்ஸேஃபில் எடுத்திங்கன்னா 14 வோல்ட்ஸ்னு நினைக்கிறேன், அந்த இதில் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ வந்து மேக்ஸேஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும், பட் வந்து கொஞ்சம் நீங்கள் ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். கேபிளாக போடுறதுக்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பர்பஸ் நம்மளுக்கு அது மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அது மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இதே 10,000 mAh பேட்டரிக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸஃப் பேட்டரி இருக்கிற மாதிரி ஃபோனாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நல்லாவும் இருக்குது. இந்த போட்ரானிக்ஸோட பவர் பேங்கோட ரேட் 1300 ரூபாய். அமேசான்லேயே இருக்குது. மல்டிபிள் கலர் சொன்னால அது அமேசான்லேயே இருக்குது, நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு யூனிக்கான ஒரு பவர் பேங்க் தான், ஸ்டஃப் கூல் அப்படின்ற ஒரு பிராண்ட். இது வந்து இந்தியன் பிராண்ட், மேட் இன் இந்தியா. ஸோ இந்த பவர் பேங்க் வந்து நான் இது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, பேசிக்காக இதோட லிட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க மேலே, ஒரு சிலிக்கானில். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லைட்னிங்கான பின் இருக்கும். இதிலே 2 வெரைட்டி இருக்குது, டைப் சியும் இருக்குது, லைட்னிங்கும் இருக்குது. ஸோ இது வந்து 4500 mAh பேட்டரி, அதாவது ஃபோனுடைய கிட்டத்தட்ட ஒரு 80% போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 4500 mAhனா உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 40 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இது நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, நீங்கள் ஃபோனோட அப்படியே ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோடவே இது ஹேண்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் கேபிள் மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு மாதிரி கச்சக்கச்சன் இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை கூட ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது. எனக்கு என்ன ஒரு ட்ராபேக் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஹீட்டு வந்து எனக்கு தெரியுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நேரம் நான் போட்டுட்ருக்கேன், ஒரு 1 ஹவராக இது மொபைலே கணக்கில் இருக்குன்னா இது ஹீட் ஆகுது எனக்கு தெரியுது. ஸோ தட் நீங்கள் எப்படின்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒன்று தான் ட்ராபேக்காக தெரியுது. மற்றபடி வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பவர் பேங்க் தான். இதுலேயே டைப் சியும் இருக்குது, லைட்னிங் இருக்குது. ஸோ ஐஃபோன் வச்சுருக்கவங்க இல்லைனா வந்து டைப் சியில் இருக்கிற ஓப்போ மற்ற ஃபோன் எந்த ஃபோன் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லைட்னிங் பின் இருக்கிறது வந்து 1800 ரூபாய் ப்ரைஸு. இதே டைப் சி இருக்கிறது வாங்கினீங்கன்னா 1600 ரூபாய். அடுத்ததாக ஒரு பவர் பேங்க் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பவர் பேங்க். ஆனால் ஏன்டா வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு பவர் பேங்க் தான். ஒரு ஆசையில் வாங்கிட்டேன், அப்பா ஆசையில். நான் சொன்னல, அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்ணை கவர்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஆனால் அதோட பர்பஸ் எப்படிங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். ஸோ அவன் வந்து நம்மளை ஒன்றும் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறேன். நம்ம வந்து அவன் கண் கவர்னு விளம்பரத்தை பார்த்து நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி தான் இந்த பவர் பேங்க் வந்து ஒரு ஆப்பிளோட பவர் பேங்க். மேக்ஸேஃப் அந்த புதுசில் நான் வாங்கினேன், ஃபோன் வாங்கின புதுசுலேயே நான் அந்த மேக்ஸேஃப் பவர் பேங்க் வாங்கினேன். ஸோ மேக்ஸேஃப்ன்றது வந்து இந்த மேக்னெட் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க, ஆப்பிள் தான். ஸோ ஆப்பிளோடைய ஃபோன்லேயே பின்னாடி வந்து நீங்கள் கேஸோ வாலெட்டோ பவர் பேங்க்கோ வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணால் சார்ஜ் ஆகிற கான்செப்டே அவங்க தான் பண்ணாங்களா. அது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர டெக்கியாக இருந்தது. ஸோ நான் அப்போ வாங்கினேன். இது வாங்கி ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஃபோன் வாங்கின உடனே வாங்கினேன் நான். 10,000 rupees, இது 9,800 rupees கிட்ட வந்தது. ஸோ வந்து இந்த 10,000 ரூபா கொடுத்து இந்த இதோட இது பார்த்தீங்கன்னா 4000 mAh தான். இது என்னோட ஃபோன் ஃபுல் ட்ரை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இதை நான் கனெக்ட் பண்ணேன்னா ஒரு 65% தான் இது வந்து பண்ணும். பட் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஆப்பிளோட ப்ராடக்டாகவே இருக்குது. ப்ளஸ் இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அது போக லைட்னிங் பின் தான், இதுக்குமே லைட்னிங் பின் தான். இப்போ நான் ஐஃபோன் இருக்குது யூஸ் பண்ணுறேன்னா அந்த பின் கனெக்ட் பண்ணி இதை ஒட்டிட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபோன் இருக்குது, சார்ஜர் இருக்குது, பவர் பேங்க் இருக்குது. நான் ஃபோனை ஓட்டிட்டு இந்த பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த பவர் பேங்க்கும் சார்ஜ் ஆகிடும், ஃபோனும் சார்ஜ் ஆகிடும். நான் ஃபோனில் கேபிளை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டேன்னா ஃபோனும் சார்ஜ் ஆகிடும், பவர் பேங்க்கும் சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆப்பிளோட எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம் தான். ஒரு ப்ராடக்ட் கனெக்ட் பண்ணுற அந்த ஈகோ சிஸ்டம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு ஒரு பின்னு, இப்போ எல்லாமே வந்து நான் வச்சிருக்க எல்லாமே டைப் சி தான் சார்ஜர், இது மட்டும் லைட்னிங் பின். ஸோ ஆப்பிளாகவே இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். ஆனால் வந்து பர்பஸாக நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவாக இல்லை. இப்போ இந்த ஃபோனை விட இது ரொம்ப பேட்டரி கம்மி அப்படின்னும் போது எனக்கு பர்பஸாக யூஸாக இல்லை. மற்றபடி என்னுடைய தேவைக்கு இது வந்து அதிகமான யூஸாக இல்லை. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்போன்னா ஒரு மாதிரி ரொம்ப கம்மியான டைம்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னுடைய இதுவை வந்து என்னுடைய பசியை தீக்குதா அப்படின்னா இல்லை இது. ஸோ வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும் அவசியம். இப்போவும் வந்து மேக்ஸேஃப் இருக்குது பவர் பேங்க்லாம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து மற்ற எல்லா பிராண்ட்லையுமே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மற்ற பிராண்டில் இல்லை, நான் அப்போ வாங்கினது. பட் நான் இதுவும் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து தகவலாக சொல்கிறேன். அதனால் ஆப்பிளில் ஒன்று போட்டால் சரி அதை கண்ணை மூடி முதலே வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்காமல் அது பிற்காலத்தில் எப்படி பயனளிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வாங்குறது நல்ல விஷயம். அடுத்ததாக ஒரு பவர் பேங்க், ரொம்ப ஒரு மேசிவான ஒரு பவர் பேங்க். இந்த செங்கு கட்டி தான் அந்த பவர் பேங்க் என்னுடைய வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பவர் பேங்க் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த பவர் பேங்க்கோடைய வந்து இந்த பவர் பேங்க்கோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி. இது வந்து 50,000 mAh பேட்டரி. ஸோ வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, இப்போ என் ஃபோனே நான் வந்து 10 times நான் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபுல் ட்ரெயின் ஆகிடுச்சுனா கூட.
ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டரி தான் இது. இந்த அளவுக்கான ஒரு பேட்டரி வாங்குறதுக்கு, இந்த அளவுக்கான ஒரு பவர் பேங்க் வாங்குறதுக்கான நெசசிட்டி என்ன, எதுக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். தேவை தான், உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் இதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். நான் எப்போனா நம்ம லாஸ்ட் இயர் மழை வந்தப்போ எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து கேபிள்லாம் கட்டாயி மழை கட் ஆகிடுச்சு. 3 days ஆல்மோஸ்ட் 2 daysக்கு வந்து 2 days 3rd day மார்னிங் வரைக்கும் வந்து கரண்ட் இல்லை. ஸோ கரண்ட் இல்லாதனால வந்து இது பேர் என்ன, நெட்வொர்க் எதுவுமே கிடையாது. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சுற்றி வந்து மெயின் ரோட்லாம் தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சனால ஏரியா விட்டு எங்களால் வெளியே போக முடியல, வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபோனு அப்போ வச்சிருந்த அந்த பவர் பேங்க் இது எல்லாமே வந்து பவர் பேங்க் நம்ம எப்போயுமே ஃபுல்லாக சார்ஜ் போட்டுலாம் வச்சிருக்க மாட்டோம். அதுலேருந்து கொஞ்சம் சார்ஜ் அதெல்லாம் நாங்கள் மல்டிமீட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணோம், முடிஞ்சு போச்சு. யூபிஎஸ் இருக்குது வீட்டுக்கு, அதுவுமே ட்ரைன் ஆகிடுச்சு. அது ஒரு நாள் வந்து மினிமமாக யூஸ் பண்ணதால் அதுவுமே ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சதா. அப்போ தான் வந்து யோசித்தேன், பவர் பேங்க் மாதிரியான இந்த பவர் பேங்க் இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் வந்து 50,000 mAh பேட்டரி இருக்கிற பவர் பேங்க் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் நம்மளுக்கு என்ன நீட் இருக்குது, பெருசாக இல்லையா, அதை போகிறோம் யூஸ் பண்ணிக்கிறோம், இன்வெர்டர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் நினச்சிட்டு இருப்பேன். இந்த மாதிரி கண்டினியூஸான இதெல்லாம் வரும்போது அப்படி ஒன்று தேவைப்படுது அப்படின்னு எனக்கு அப்போ தான் நினச்சிது. ஸோ அந்த போன வருஷம் வந்து மழை முடிஞ்சு நார்மலாக ஆன உடனே நான் வாங்கின ஒரு பவர் பேங்க் தான் இது. ஸோ 50,000 mAh பேட்டரி அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இது எப்படியும் வீட்டிலே எப்படி போர்ட்டபிளைஸ் பண்ணுறேன்னா, டைப் சி போர்ட் வந்து இன்புட்டு அண்ட் 2 USB வந்து அவுட்புட்டு, ரெண்டுமே வந்து 22.5 volts வந்து வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து 2 கேபிளுமே ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகணும். நான் ஒரு இடத்த என்னோட சிஸ்டம் பக்கத்தில் வச்சு இது சார்ஜ் பண்ணிட்டேன்னா ஓவர் நைட் விட்டுடுவேன். இது ஃபுல் சார்ஜ் ஆக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 hours கிட்ட ஆகும். ஏன்னா இது 50,000 mAhன்றனால நான் அது ஓவர் நைட் விட்டுருவேன். ஸோ முடிச்சுட்டு அப்படி எடுத்து என்னோடய பெட் பக்கத்தில் வச்சுட்டேன்னா வந்து என்னுடைய மொபைல்லாம் நான் அங்கே சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக நான் வந்து இதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என் பெட் பக்கத்தில் போர்ட் இல்லை சார்ஜ் போட. ஸோ அது வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே இல்லை ஹால்லையோ கிச்சன்லையோ வேறு எங்கேனாலும் இந்த பவர் பேங்க் எடுத்து வந்து நான் எதில் வேணால் ரேடியோவோ மியூசிக் பிளேயரோ இதனால இதை நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அகைன் வந்து இதுதான் விஷயம், பர்பஸ் தான். உங்களோட பர்பஸ் எதுவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பவர் பேங்க் வாங்குங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 1 கிலோ இது இந்த பவர் பேங்க், நல்ல வெயிட்டான ஒரு பவர் பேங்க். ஆம்ப்ரேன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் 4,500 rupees. இந்த மாதிரியான பவர் பேங்க்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி நான் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க. என்னுடைய முழு ஆதரவு இந்த பவர் பேங்க்குக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவர் பேங்க். வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, நம்ம சென்னையிலே வேளாச்சேரி சைடில் இருக்கவங்க, இல்லை வேறு ஏரியா பள்ளிக்கரணை சைடில் இருக்கவங்க அப்படிலாம் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக 2 days கரண்ட் இல்லை அப்படிலாம் இருந்ததுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுலேருந்து லேப்டாப்புக்கு இது எடுத்துக்கலாம், மேக்புக் மாதிரி எடுத்திங்கன்னா அது ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஸோ அதுலேருந்து இதுக்கெலாம் வந்து பவர் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவர் பேங்க் இது என்னோட சஜஷனில் உண்டு. எஸ், அப்புறம் இது என்ன கடைசியாக ஒரு சோப்பு டப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு எம்டியான ஒன்றுமே இல்லை, எம்டி தான். அப்படி என்ன அப்போ இது பவர் பேங்க் வரிசையில் இது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுவுமே ரொம்ப ஒரு யூனிக்கான பவர் பேங்க். இந்த மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்னு நான் சும்மா தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படியும் ஒன்று இருந்தது. இதுவுமே எப்போன்னா இந்த மழை முடிஞ்சு இந்த 50,000 mAh பேட்டரி வாங்கினேன், அப்போ வாங்கும்போது தான் இதுவும் ஒன்று வாங்கினேன். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான். நீங்கள் வந்து மற்றதெல்லாம் கூட வாங்குறதுக்கு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஒன்று கூட வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா எமர்ஜென்சிக்கு சொல்கிறேன். எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு பவர் பேங்க் வேணும்னா இந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். முக்கியமாக யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா, ரொம்ப அந்த எனக்கு சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, ட்ராவல்லே இருக்கிறவங்க, ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படிலாம் கூட இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பவர் பேங்க்னா, டடா ஒன்றும் இல்லை, காலி. AA பேட்டரி 4 பேட்டரி உள்ளே போட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு பேட்டரி வந்து into mAh அந்த வாட்ஸ் கனெக்ட் பண்ணால் ஒரு 2,200 mAh கிட்ட வரும் ஒரு பேட்டரி. ஸோ ஒரு 4 பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுவே ஒரு 8,000 mAh கிட்ட வரும். இதை நீங்கள் வந்து ஃபோன் யூஎஸ்பிலேருந்து நீங்கள் மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். நான் இது வந்து யூஸ் பண்ணேன். இதில் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டார்ச் இருக்கும், அண்ட் யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கும், அண்ட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற அந்த ஸ்விட்ச் இருக்குது. ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இப்படி ஒன்று இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நான் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி போகும்போது இருந்துச்சு. அமேசான்லேயே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் வந்து 800 rupeesக்குள்ளே தான் வரும். 800 rupees அரௌண்ட் அந்த ரேஞ்சாக 750 அந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு இது. நீங்கள் வாங்கி வைக்கணும், எமர்ஜென்சிக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வேணாம் அப்படின்னா ரிட்டர்ன் கூட போட்டுருங்க. வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதும் பெஸ்ட்டு. உங்களுக்கு யூஸ் பண்ணாத நேரத்தில் பேட்டரி எடுத்துருங்க. இந்த மாதிரி டைமில் வந்து இப்போ சார்ஜ் பண்ண முடியாது. பேட்டரின்னு நம்ம கடையில் கிடைக்கும், வாங்கி வந்து கூட நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 பேட்டரி எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சிக்கு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எல்லா பவர் பேங்க்குமே நான் அட் டைமில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் வந்து நான் மோஸ்ட்லி அனிதா எங்கேயா ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அனிதா கிட்ட நான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அண்ட் வந்து இந்த பவர் பேங்க் இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிற ஒரு பவர் பேங்க்கு.
அண்ட் வந்து இதுவும் அதே மாதிரி தான். இது அனிதாவுக்கும் நான் கொடுத்து அனுப்புகிறேன். இது வந்து அனிதாவோட புது ஃபோனோட 15 Pro Maxக்கும் MagSafe பண்ணிக்கலாம். அவரோட 11 வந்து கேஸ் வந்து MagSafe இருக்குது, அதனால் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே அனிதாவுக்குமே நான் கொடுத்து அனுப்புகிறேன். அண்ட் வந்து இது வந்து பேட்டரி போடல, எப்போ நம்மளுக்கு நீட் இருக்கோ என்கிட்ட பேட்டரிஸ் இருக்குது, நான் எப்போ வேணுமோ அப்போ போட்டுக்கலாங்கிறதால இது வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் வந்து நான் மெயினாக இப்போ ரெகுலராக டெய்லி சார்ஜ் அண்ட் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த ஒரு பவர் பேங்க் தான். இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஸ்டஃப் கூல் நான் சொன்ன மாதிரி வந்து இது என்ன சொல்கிறது, ஹெவியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தா ஹீட். இதுவும் சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இண்டிகேட் ஆகும். ஸோ இது வந்து லைட் எரியும். இது சார்ஜ் இருக்குது. பட் என்னென்னா சார்ஜ் பண்ண மாட்டேன், அப்பப்போ சார்ஜ் மட்டும் செக் பண்ணி வச்சுப்பேன். எப்போ வேணும்னா எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலான்னு. இதை ரெகுலராக யூஸ் பண்ணால் இது ஹீட் ஆகுது அப்படிங்கிறனால அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் என்னுடைய பவர் பேங்க். சரி, ஓகே, மஸ்ட் ஹேவ்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா வந்து இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் திரும்ப தான் சொல்கிறேன், உங்களுடைய பர்பஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பவர் பேங்கை நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. ரொம்ப வேரியேஷனான வந்து என்ன சொல்கிற கெப்பாசிட்டிலையும் வேரியஸான ப்ரைஸ் ரேஞ்சிலையும் பிராண்ட்லையும் வச்சுருக்கிறது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, எது உங்களால் வந்து உங்களுக்கு இது படிக்க முடியுதோ, அஃபோர்டபுளாக இருக்கோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. என்னுடைய பிக் கேட்டிங்கன்னா என்னுடைய இதில் வந்து 2 பவர் பேங்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். போட்ரானிக்ஸோட வந்து இந்த ஒரு 10,000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு பவர் பேங்க். இது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ரொம்ப MagSafe இருக்கிறதால ஐஃபோன் இப்போ நிறைய சாம்சங்லேருந்து நிறைய ஃபோனுக்கு வந்து இப்போது MagSafe வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வீட்லேயே வச்சு வாங்கணும், வீட்டில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக என்னுடைய சஜஷனில் இருக்குது. அண்ட் வந்து மற்றதெல்லாம் வந்து உங்களுடைய பிக் தான். இல்லை எனக்கு போர்ட்டபுளாக நார்மலாக போதும், எனக்கு பெருசாக இதுவாக தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டியாக இருக்கிறதும் நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ், இதுதான் இன்னையோடைய வீடியோ. அண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து எல்லா வீடியோலையும் அனிதாவோடு சேர்ந்து இல்லை எல்லா வீடியோவும் ஏதாவது ட்ராவல் பண்ணி அப்படியே என்னால் போட முடியாது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கான வீடியோஸ் நான் போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கேன் உங்களுக்கு. அதனால் வந்து ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு என்னெல்லாம் பண்ணலாம், வேறு என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய்.